நான் இல்லைங்க. இன்றைக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சமையல் வீடியோட அவங்களை சந்திக்க வந்திருக்கு. என்னென்னு சொன்னால் ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். ஈவினிங் டைமில் வீட்டில் சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். எனக்கும் அந்த ஸ்வீட் பேர் கேக் தானே அது. நான் என்ன கேக்குன்னு தெரியும். என்ன கேக் இது சரி? அது வந்து கேக் என்னன்னு வித்தியாசமான ஒரு கேக் வந்து வீடியோவில் நீங்கள் பார்க்கணும். அடுத்து வந்து இந்த கேக்கை வந்து எப்படி செய்யப்படுறதுன்னா வீட்டில் செய்கிறத தாண்டி எல்லாருமே இலகுவாக செய்யக்கூடிய விதத்தில் செய்யப்படுறது. அது வந்து ஒரு ரெசிபி கூட அந்த அளவுகள் போடுறது கொஞ்சம் வித்தியாசமான இந்த அளவுகளை போடுறதுக்கு தான் எல்லாரும் பயப்படுவாங்க. இந்த பேக்கரி ஐட்டம் செய்கிறண்டாலே எல்லாருக்கும் பயம் என்னண்டுன்னா அந்த அளவுகளை சரியாக போடணுமெண்டு. அப்போ அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான இந்த அந்த அளவுக்கு வந்து நான் ஒரு புதுவித டெக்னிக் கொண்டு பயன்படுத்திருக்கேன். பாருங்க கட்டாயம் வீடியோவில் எல்லாருமே செய்யக்கூடிய விதத்தில் செய்யப்போம். அதை நான் என்னென்னு சொன்னோம்னா இந்த கேக் நாங்கள் ஒரு வீட்டில் செஞ்சு பார்த்துனாங்க, செஞ்சு சாப்பிட்டுட்டாங்க. உண்மையாகவே டேஸ்ட்டாக தான் இருந்தது. அப்போ நாங்கள் செஞ்சு சாப்பிட்டு தான் நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். உங்களுக்கும் செஞ்சு காட்ட போகிறாரு. அப்போ நீங்களும் வீட்டில் வேறு சொல்கிறேன் கேக் வாங்கி சாப்பிட்றத விட நீங்களே நம்ம வீட்டில் இருக்கிற வீட்டில் வச்சு செய்யக்குள்ள நமக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறேன் செலவும் குறைவுன்னு. செலவும் குறைவு. அது என்னென்னா அடிக்கடி நாங்கள் ஈவினிங் டைமில் ஏதாவது பிளேண்டியோட சாப்பிட்றதுக்கு அடிக்கடி கேக் தம்புன்றாங்க. அப்போ கேக் நம்ம வேணுவோம் வீட்டையே நம்ம செய்வோம். ஆனால் சிம்பிளாகவும் இருக்கணும், பார்க்க நல்லாவும் இருக்கணும், டேஸ்ட்டாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும், செலவும் குறைவாக இருக்கணும். அதால் நாங்கள் செய்வோம் என்று முடிவெடுத்தால் அதை செஞ்சு நாங்கள் அது நல்லா வந்தது. அதால் இப்போ உங்களுக்கு ரெசிபியை இப்போ போட போகிறோம் நாங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அப்போ இந்த கேக் எப்படி வருது பார்ப்போம். நாங்கள் வந்து இப்போ கேக் தான் செய்ய போகிறோம். கேக் செய்கிறதுக்கு எனக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். இது வந்து கோதுமைமா கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஒரு முட்டை அன்றைக்கு நான் பயன்படுத்த போகிறேன். இது வெனிலா எசன்ஸ், கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், தேங்காய் எண்ணெய், இது வந்து சீனி, அப்புறம் இது பாத்திரம் பிளண்டர் கப்பில் அன்றைக்கு அடித்து எடுக்க போகிறேன். நான் வந்து பிஸ்கோ பீட்டரோ இந்த இது கரண்டில் போட்டு பீட் பண்ணுவாங்க கேன் பீட்டர் எதுவுமே யூஸ் பண்ணலை. பிளண்டரில் அடிக்கப்படுறது. பாலும் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கடையில் வந்து ப்ரெஸ் மில்க் எடுத்தாலும் ஓகே தான். இப்போ வந்து நான் சொன்னேன்னா ஒரு புதுவிதமான டெக்னிக் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன் நான் இந்த கேக் செய்கிறதுக்கு. என்னென்னு இந்த கரண்டி தான். இந்த கரண்டில் தான் எல்லா அளவுகளையும் நான் எடுக்க போகிறேன். அப்போ இப்போ எப்படி செய்கிறன்றதை பார்ப்போம் வாங்க. இந்த கரண்டியை நல்லா பார்த்து கொள்ளுங்க. நீங்கள் இதே மாதிரி ஒரு கரண்டி எடுத்து இந்த கரண்டியால் 8 கரண்டி சீனி போட போகிறேன் பிளண்டர் கப்புக்குள்ளே. ஒன்று 8 சரியா 8 போட்டுருக்கேன் இதே கரண்டியால். ஒரு முட்டை எடுத்து வச்சுருந்தேன்னா அதை உடைச்சி சேர்க்க போகிறேன். முட்டை சேர்த்தா கொஞ்சம் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்க்கணும். அதே கரண்டியால் 1/2 கரண்டி வெனிலா எசன்ஸ். இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருந்தேன். நம்ம அதே கரண்டியால் 4 கரண்டி தேங்காய் எண்ணெய் விட போகிறேன். 1 2 3 4. நீங்கள் மரக்கறி எண்ணெயும் பயன்படுத்தலாம். எந்த வித வாசனையும் மனமும் இல்லாத எண்ணெயை பயன்படுத்துங்க. இப்போ அதே கரண்டியால் எடுத்து வச்சுருந்தா பால் சேர்ப்போம். எத்தனை கரண்டி சொன்னால் 3 கரண்டி பால் சேர்க்க போகிறோம். 1 2 3. இப்போ இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுப்போம். நல்லா அரைச்சி எடுப்போம். இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்தது வந்துட்டேன். அதான் என்னென்னு சொன்னால் நம்ம வந்து இப்போ பிஸ்கோ கேன் பீட்டரோ எதுவும் பயன்படுத்தாமல் பிளண்டரில் வந்து அரைச்சி எடுத்திருக்கோம். அதால் சீனி நல்லா அரைவடும் மழைக்கும் நல்லா அரைச்செடுங்க. சிலவங்க பெரிய சீனி பயன்படுத்துங்க. சின்ன சீனியண்டா சின்ன துகளாக இருக்க மாட்டேன் ஈஸியாக அரைவட்டுரும். பெரிய சீனியண்டா கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா அரைச்செடுங்க. ஏன்டா நம்ம பிஸ்கோ கேன் பீட்டரோ பயன்படுத்தலை. சரி இப்போ பார்ப்போம். பாருங்கள் நல்லா அரைவட்டிருக்கு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றுவோம்.
பிளெண்டர்ல இருந்து எல்லாத்தையுமே பாத்திரத்துக்கு மாத்திட்டேன். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்போம். அதுக்கு முதல் இந்த கரண்டி எடுத்து இதே கரண்டியால் வந்து 8 கரண்டி கோதுமை மாவை சேர்ப்போம். வந்து நான் கோதுமை மாவை அரிச்சு அதுக்குள்ளே சேர்க்க போகிறேன். இதே கரண்டியால் 4 கரண்டி சேர்த்துருக்கேன். மொத்தமாக சேர்த்து அரிச்சு எடுக்க இல்லாததால் 4 கரண்டியை பெஸ்ட்டாக சேர்த்துருக்கேன். இப்போ பெஸ்ட்டாக இதை அரிச்செடுப்போம். ஏன்னு சொன்னால் மொத்தமாக சேர்த்து அரிக்க இல்லாதண்டா நான் கேக்கு செய்ய எடுத்திருக்கேன். அந்த கலவையை கலக்கிற பாத்திரம் வந்து சின்னன், அதால் வந்து எல்லாத்தையும் ஒருமிக்க சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு எடுக்க போகிறேன். நேரத்தோடையும் அரிச்சு வச்சா கட்டிப்பட்டுரும். உடனே செய்யக்கோள் அரிச்சு எடுத்தால் தான் கட்டிப்படாமல் கேக் நல்ல சாஃப்டாக வரும். நீங்கள் சின்ன அந்த சில்வரில் வரும் கண்படி இருந்தால் அதால் வடிவாக அரிச்சு எடுக்கலாம். என்னோட இருந்தது உடைஞ்சு போய்த்து, அதால் இந்த பெருசு யூஸ் பண்ணுறேன். அதால் சைட்டில் எல்லாம் கொட்டுப்பட பார்க்கு கவனமாக அரிச்சு எடுங்க. நாலு கரண்டி மாவை அரிச்சு எடுத்துட்டேன். இப்போ திரும்பவும் 4 கரண்டி சேர்க்க போகிறேன். மொத்தமாக 8 கரண்டி. 1 2 3 4. இப்போ இதையும் அரிச்செடுப்போம். கையை வச்சும் இப்படி இலவு அரிச்செடுக்கலாம். சைடில் ஒட்டுப்படாமல் இருக்கும். இப்போ வந்து நல்லா அரிச்சு எடுத்துட்டேன். சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுப்போம் நல்லா. ஒரே பக்கமாக மிக்ஸ் பண்ணுங்க. இங்கே கரண்டியால் கூட மிக்ஸ் பண்ணலாம். நான் சொன்ன இதே அளவில் செஞ்சீங்களா பெர்ஃபெக்டாக வரும். ஏற்கனவே நான் செஞ்சேனா இதே அளவில் ஒரு மாற்றம் இல்லாமல் செஞ்சால நல்லா வந்தது, டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிட்டேன் நாங்கள். அது முடிஞ்சு இன்றைக்கு செஞ்சு இன்றைக்கு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட போகிறோம். அப்படியே ரெசிபியையும் உங்களுக்கு போடுறோம். இப்போ நல்லா அடித்து எடுத்தோம். இப்போ தேவையான அளவு பேக்கிங் பவுடரும் உப்பும் சேர்க்கப்புறேன். இதே கரண்டியால் 1/4 கரண்டி பேக்கிங் பவுடர் சேர்க்கப்புறேன். உப்பு வந்து தூள் உப்பு தான் சேர்க்கப்புறேன். உங்களுக்கு தேவையாண்டா சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நீங்கள் மாவை அரைக்கக்கூடையும் சேர்த்து பேக்கிங் பவுடரையும் போட்டு அப்படியே அரைக்கலாம். அதுவும் ஈஸியான மெத்தட் தான். ஏன்னா மாவும் அதே கலர் இதுவும் அதே கலர் தெரியாமல் இருக்கும். போட்டேனா இல்லையாண்டு யோசிப்பியல், அதெல்லாம் தனியாக போட்டு காட்டினேன்னா நீங்கள் அதோடய சேர்த்து போட்டு பிளெண்ட் பண்ணிடலண்டா இன்னும் ஈஸி. பாருங்கள் நல்ல பதமாக வந்திருக்கு. நான் உங்களோட சொன்னா வித்தியாசமான ஒரு விதமாக கேக் செய்யப்படுறேன்னு ஒரு பூ டிசைன் அப்படி போட்டு செய்யப்படுறேன். அதை எப்படி செய்கிறேன்னா இதில் அரைவாசை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றப்படுறேன். அரைவாசி இல்லை ஒரு 1/4 வாசி கொஞ்சமாக மாற்றிருக்கேன் ஒரு பாத்திரத்துக்கு. இப்போ மாற்றிட்டு
நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கொக்கோ பவுடர் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் அரைச்சி சேர்த்தா நல்லா நம்ம எடுத்த அதே கரண்டியால் ஒரு கரண்டி கொக்கோ பவுடர், ஒரு கரண்டி கொக்கோ பவுடர் அதே கரண்டியால் இதையும் அரிச்சு தான் சேர்க்கணும், கட்டிப்படாமல் இருக்கும். அப்போ இப்போ வந்து நம்ம கொக்கோ பவுடர் சேர்த்தாலும் கொஞ்சம் திக்காக இருக்கும். அதால் வந்து இதை மிக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கரண்டி பால் விட போகிறதுக்கு ஒரு கரண்டி இதே கரண்டியால் பால் விட்டா சரி. இது சாக்லேட் கலர் கொடுக்கறதுக்காக தான் நம்ம கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கோம். இது வந்து இதுதான் சாக்லேட் கேக்கோட ரெசிபி. இது வந்து பட்டர் கேக் ரெசிபி. இது கொக்கோ பவுடர் சேர்த்தாலும் இது சாக்லேட் கேக், இது கொக்கோ பவுடர் சேர்க்காடி பட்டர் கேக். இப்போ வந்து இதுக்கு ஒரு கரண்டி பால் விடுவோம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த திக்னஸ் இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டான பதத்துக்கு வரும். எந்த அளவுக்கு நம்ம பால் சேர்க்கமோ அந்த அளவுக்கு கேக் நல்லா சாஃப்டாக வரும். இந்த பாத்திரத்தில் நான் பழமையாகவே இந்த பாத்திரத்தில் ஏதாவது பேக் பண்ணுறேன்னு சொன்னால் பயன்படுத்துகிறேன். இதை வேறு வேலைகளுக்கு பயன்படுத்தல, பேக்கிங் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறோம்டா. இப்போ அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டை வச்சு ஒன்றுமே வைக்காமல் 10 நிமிஷத்துக்கு அடுப்பு பற்ற வச்சு வைக்க போகிறோம். நல்லா சூடு ஏறட்டும். இப்போ இதை மூடி வச்சுட்டு நம்ம கேக் செய்கிற அளவில் பார்ப்போம். இன்றைக்கு நான் என்னத்தில் கேக் செய்ய போகிறேன்டா, இட்லி தட்டில் தான் கேக் செய்ய போகிறேன். இப்போ இந்த இட்லி தட்டு எடுத்திருக்கேன். இதில் வந்து நல்லா கொஞ்சம் எண்ணெயை பூசுவோம், ஏன்டா கேக் கொட்டாமல் வாரத்துக்கு. இங்கே கையால் கூட பூசலாம், நான் இந்த ப்ரஷ் பயன்படுத்தி இன்றைக்கி பூசுறேன். என்னதுன்னா கேக் கொட்டாமல் வாரத்துக்கு தான் பூசிருக்கேன். இப்போ வந்து நம்ம கலந்து வச்சுக்கிற மாக்கலவையும் சேர்ப்போம். ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு சேர்ப்போம். இந்த வெள்ளை மாவில் கொஞ்சமாக சேர்ப்போம். சேர்த்துட்டு இப்போ கொக்கோ கலந்த மாவையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அதுக்கு மேலே இன்னொரு லேயராக சேர்க்க போகிறேன். எப்படின்னு பாருங்க. அவசரம் இல்லை, பொறுமையாக சேர்த்துக்கொள்ளுங்க. இல்லாட்டா அங்கே இங்கேண்டு அப்பு பட்டுக்கண்டா ஒரு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ சேர்த்துட்டு திரும்ப இதுக்கு மேலே கொஞ்சமாக வெள்ளமா இப்போ திரும்ப இதுக்கு மேலே கொஞ்சமாக கொக்கோ பவுடர் சேர்த்தோமா. சரி, ஒரு குச்சை எடுத்துக்கொள்ளுங்க. நான் குச்சை வச்சு நான் செய்கிற மாதிரி இப்படி உண்டு, இப்படி உண்டு, இப்படி உண்டு, இப்படி உண்டு, அப்புறம் அதை இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டா டிசைன் வந்துடும். பார்க்க என்ன ஒடி அடிக்கணும் பாருங்க. இப்படி தான் கடைகளில் டிசைன் போடுதான் நமக்கு. இப்போ எல்லாத்துக்குமே இதே மாதிரி செஞ்சு எடுப்போம்.
பாருங்க எல்லாத்துக்குள்ளேயும் வச்சு நல்லா டிசைன் எல்லாம் போடுதல் எப்படி இருக்கேன் பார்க்குங்க. பார்க்கவே வடிவாக இருக்கி நல்ல டிசைனாக வரும் பாருங்க கேக். நீங்கள் நான் வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே என்ன கேக் கண்டு கேட்க சொன்ன ஒரு புதுவிதமான கேக் கண்டு பாருங்கள். நல்லா கப் கேக் மாதிரி உருண்டையாக நல்லா வரும். என்னென்னா கப் கேக்கு கொஞ்சம் கீழே கப் மாய் ஷேப்பில் வரும். இது ஃபுல்லாக உருண்டையாக இட்லி மாதிரி கப் கேக் மாதிரியும் நல்ல டிசைனாக வரும். ஒரு புதுவிதமான கேக் இது. டேஸ்ட்டும் நல்லா இருக்கு. வீட்டில் செய்கிறோடைய ஆரோக்கியமாகவும் இருக்கும். உங்களோட குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கக்குள்ள விருப்பப்பட்டு சாப்பிடுங்களே. என்ன டிசைனை பார்க்க நல்லா இருக்கு. கட்டாயம் செஞ்சு பாருங்க. இப்போ பேக் பண்ணி எடுப்போம். நல்லா சூடாயிட்டு பாருங்க இப்படி ஆவி வருதுண்டு. இப்போ இதுக்குள்ளே வைப்போம். பொறுமையாக வைங்க. இப்போ வெஜ்ஜிதம் பாருங்க. இப்போ நல்லா சூடாகி கொண்டு நல்லா ஊதி உப்பி அந்த பேக்காகி வரும். அதுக்கு பிறகு நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு பரிமாறல. இப்போ மூடி வைப்போம். பாருங்க நம்ம கீழே அடியில் வச்சு இப்போ மேலே இப்படி பேக்காகி வந்துருக்கண்டு. இப்போ ஒரு குச்சி விட்டு பார்த்தா ஒட்டுது. ஒட்டாமல் வந்துக்கண்டா இது ரெடி ஆகிடுதுண்டு அர்த்தம். அப்போ இன்னும் கொஞ்சம் 10 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். ஒட்டாமல் வந்ததுக்கு பிறகு நம்ம கலட்டி எடுப்போம். நான் கொஞ்சம் மாவை கூட விட்டுத்த போல பாருங்க மேலே நிற்கி. கொஞ்சம் குறைச்சி விட்டு இல்லைண்டா அளவாக வரும். ஒரு கப் கேக் ஷேப்புக்கு வந்துருக்கு. இட்லி மாதிரியே இருக்கு கேக். டிசைனும் நல்லா வந்துருக்கு. நான் இந்த அளவுக்கு படிவ டிசைன் போடுவேன் எதிர்பார்க்கவே இல்லை. குத்தி பார்ப்போம் பாருங்க. இதை பார்த்தாலே விளங்குது பேக் ஆகித்தண்டு. பார்த்தீங்களா குச்சியில் ஒட்டல நல்லா இருக்கு. இது வந்து மிச்சமாக இருந்த போட்டுனா அடுப்பு ஓடிடுங்க நேரத்தோட. நான் திறந்து பார்க்கக்கூடிய அடுப்பு ஓடிட்டேன். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு வெளியில் எடுத்து பார்த்தா தான் சரி. இப்போ பார்ப்போம் சூடு ஆறுட்டு. கை கவனம். உங்களுக்கு 2 சைட்டும் பிடிச்சி தூக்குறது இன்னைக்கு. அருமையாக இருக்கு. நல்லா சாஃப்டாக நெய் எடுத்து பார்த்தீங்களா தெரியும். நல்லா இப்படி தான் இருக்கும். நல்ல வேக்காயிருக்கு. ப்ரௌனிஸ் வந்துருக்கு பார்த்தீங்களா. நல்ல டிசைனாகவும் இருக்குன்னு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துருங்க. சிரமம் இப்படி செஞ்சுட்டு எடுத்தால் நல்ல சேஃபாக அப்படியே வரும். என்னென்ன அடிக்கடி நான் கேக் வேண்டி சாப்பிட்றேன். எனக்கு விருப்பம் ஈவினிங் டைமில் ஸ்நாக் ஏதாவது நம்ம செஞ்சு சாப்பிடணும். அப்போ கேக் தானே அடிக்கடி வேண்டுறோம். இப்போ கேக்கு செஞ்சு பார்ப்போம் இதில்ன்ற ஐடியாவில் இப்போ செஞ்சு இனி வேண்ட தேவையில்லை. செஞ்சு வச்சா சரி. இது 3 நாள் வரைக்கும் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் வீட்டில் நிறைய பேருண்டா இன்க்ரீடியன்ஸை போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். நடுவில் இப்படி வந்திருக்கேன்னு பாருங்க. நடுவுலேயும் நல்ல பேக் ஆயிருக்கு. 3 நாள் வச்சு சாப்பிட மாட்டேங்கல இன்னைக்கு. நான் அந்த இதை பார்த்தாலே பிடிச்சிருக்கி. ஒரே நாள்லேயே சாப்பிட முடிச்சிருவேன். 10 ஒரே டைம்லேயே சாப்பிட முடிச்சிருவேன். எனக்கு டீ டைமுக்கு நல்ல ஸ்நாக். இது ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குல்ல. கேக்கெல்லாம் செஞ்சு முடிஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குது கேக் சொல்லி. உண்மையாகவே அதிக நேரம் எடுக்கல. உண்மையாக சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு செஞ்சது. பேக்கிங் பவுடரும் கொக்கோ பவுடரும் தான் வித்தியாசமாக சேர்த்துனா இல்லைன்னா இப்போ கோதுமை அதோட சேர்த்து வேறு எல்லாமே சேர்த்தேன். மற்றபடி நிறைய பொருட்கள் தேவையில்லை செய்கிறதுக்கு. வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு தான் செஞ்சுருக்காங்க. நீங்கள் கேக் வெளியில் வாங்கி சாப்பிட்றீங்க. வீட்டில் இலகுவாக செய்யக்கூடிய ஒரு சாப்பாடு. பிளேண்டி டைமுக்கு சாப்பிடலாம். சரி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கப்பட்டிருக்காண்டு. ரைட். சாஃப்டாக இருக்குண்ணா. இஞ்சி பிளேண்டி காலையிலையும் டீயோட சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு சாப்பாடு. உண்மையாகவே சொல்ல வார்த்தை இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது கேக். அப்போ நீங்களும் ஒரு முறை வீடியோ பார்த்து செஞ்சு பாருங்கள். வீட்டில் இலகுவாக செய்யக்கூடிய கேக் இது. டைமும் நிறைய தேவையில்லை, நம்மளுக்கு பொருட்களும் தேவையில்லை. அதனால் இலகுவாக வீட்டிலே செய்யலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு